அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். திருநள்ளாறு மெயின் பிரதான சாலையில் வலதுபுறமாக உள்ள கியூ காம்ப்ளெக்ஸ். இந்த கியூ காம்ப்ளெக்ஸை ஒட்டி உள்ள அந்த சாக்கடையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சாக்கடை ஓடாமல் தேங்கி நிற்கிறது. நிறைய பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லக்கூடிய இந்த திருநள்ளாறு ஒரு சிறப்பான தலமாக, ஆன்மீக ஸ்தலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்த எந்த அளவுக்கு கவனிப்பாரற்று கிடக்கு பாருங்க. இதில் வந்து முனிசிபாலிட்டி கமிஷனர் வந்து நம்ம இதுக்கு ஒரு அதிகாரினா ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனர் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து அதிகாரிகள் வந்து அதிக அலுவலகத்தை வந்து பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கான தீர்வு கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த கோயிலோட தனி அதிகாரி இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். அது அருணகிரிநாதன் சார் அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். இல்லை, யாராவது ஒருத்தவங்க பொறுப்பெடுத்துங்க. இப்போ இந்த கோயிலை சுற்றி தான் இந்த திருநள்ளாறே நமக்காக இருக்குது. அதில் இருக்கிற இந்த மாதிரியான சாக்கடைகள் மெயினில், அதாவது சந்து பொந்தில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஒரு மெயினில் இருக்கிற சாக்கடை, இந்த சாக்கடையை கூட நம்மளால் சுத்தம் பண்ண முடியலனாக்கா, அப்போ அந்த துப்புரவாளர்கள் எல்லாம் எதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க? கோயிலில் இருக்கிற ஊழியர்கள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? அதனால் யாராவது ஒருத்தவங்க பொறுப்பெடுத்து இந்த திருநள்ளாறை கவனிச்சிங்க. இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். பணி செய்யாத காரைக்கால் மாவட்டத்தில் சரியாக தன்னுடைய கடமையை செய்யாத அரசு ஊழியர்களை உடனடியாக இடமாற்றம் செய்யுங்கள். அது அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் யாராக இருந்தாலும் இடமாற்றம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நான் போராளி பார்த்திபன்.